மக்களே, இன்னைக்கு நாம செய்ய போறது பால் பாயாசம். ஸோ இந்த பால் பாயாசத்துக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னா பால். 6 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த பாலில் நான் ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்து ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ஜவ்வரிசி எடுத்து ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது தான் அடுத்ததா என்ன சேர்க்கணுன்றத சொல்லித்தரேன். மக்களே, இப்போ நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பவுலில் நான் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, அப்புறம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பக்கம் சேமியா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஸோ இவ்வளோதான் நமக்கு தேவையான தேங்காய் பால். இது போதுமான அளவு. மக்களே, இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. ஸோ எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஜவ்வரிசி வந்துடுச்சு. மீதி இருக்கிறது கூட நம்ம மற்றதை போடும்போது நல்லா குக் ஆயிரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நாம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை ஆட் பண்ணி இப்போ நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம பால் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மக்களே, இப்ப பாருங்க, நம்மளுடைய பாயாசம் நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. பாலும் தேங்காய் பாலும் சேர்ந்து இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. நம்மளுடைய பால் பாயாசம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் இடிச்சு வச்சிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுடைய தேவையான அளவை பொறுத்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இனிமே நம்ம சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆகலாம். இவ்வளவுதான் நம்மளுடைய பால் பாயாசம் ரெசிபி. மக்களே, நம்மளுடைய பாயாசம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண போகலாம்.
ஸோ மக்களே, இன்னைக்கு நாம செஞ்ச ஒரு அருமையான பால் பாயசம் ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.